நாம யாருன்னு அவங்களுக்கு புரியும். ஏனே நீ என்ன சொல்ற? சரியா சொன்னீங்க. இத்தனை நாளா நமக்கு சப்போர்ட்டா இருந்த என் தங்கச்சி பார்வதி இன்னைக்கு அவங்க கூட சேர்ந்துகிட்டு நம்மளையே அவமானப்படுத்திட்டா. இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க யாருமே நல்லா இருக்க கூடாது. யாரும் நல்லா இருக்க மாட்டாங்கம்மா. நான் இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்ச அந்த நொடியில இருந்து அவங்களோட அழிவு காலம் ஆரம்பிச்சிடுச்சு. அந்த ரகுராம என் அப்பா முன்னாடி வந்து கை கட்டி நிக்க வைக்கல. நான் உங்க பொண்ணு இல்லப்பா. பா, நீங்க கவலைப்படாம போங்கப்பா, நான் பாத்துக்கிறேன். தங்கமே, நீ சொன்னதை கேட்கும் போது மனசு அவ்வளவு சந்தோஷமா இருக்குடா. நீ என்ன வேணா பண்ணு, உனக்கு இந்த அப்பன் துணையா இருப்பான். சரிடா தங்கம். சரிப்பா, பாடி பாத்து போறோம். சாரு, பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்கும். தனா, மாயா, அழாத தனா. அதான் நம்ம நினைச்ச மாதிரி எல்லாம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சே. மாயா, கடைசி நொடி வரைக்கும் எனக்கு எவ்வளவு பயமா இருந்துச்சுன்னு வார்த்தையால சொல்ல முடியாது. நான் விளையாட போனது மட்டும் வீட்டுக்கு தெரிஞ்சிருந்துச்சு, அவ்வளவுதான். இத்தனை வருஷமா இருந்த எல்லா உறவும் என்னை விட்டு போயிருக்கும். அப்ப எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்பட்டு நின்றுப்பாரு. நீ சொல்றதெல்லாம் உண்மைதான். ஆனா இவ்ளோ பெரிய ரிஸ்க் எடுத்ததுக்கு காரணமே நீ மேட்ச்ல வின் பண்ணி நீ லைஃப்ல பெரிய பிளேயர் ஆகணும் தான். உனக்காக தான் எல்லா ரிஸ்கையும் எடுத்தோம். நீ விளையாடியே ஆகணும்னு நைட்டு கார்த்திக் சுவரேறி குதிச்சு வீட்டுக்குள்ள வராரு. சீனு இங்க இருந்து சமாளிக்கிறான். நீ இருக்க வேண்டிய இடத்துல நான் உனக்கு பதிலா இருந்து சமாளிச்சேன். இது எல்லாத்தையும் விட மிகப்பெரிய விஷயமே, இந்த வீட்டை எதிர்த்து எதுவும் செய்யாம இருந்த உங்க அம்மா முதல் முறையா நீ விளையாடுறதுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. உன் லைஃப்காக அவங்க மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்திருக்காங்க. கடைசி நொடியில உன்னை வீட்டுக்கு பத்திரமா கூட்டிட்டு வந்திருக்காங்க. இவ்ளோ பேரும் ரிஸ்க் எடுத்ததுக்கான பலன் நீ மேட்ச வின் பண்ணதுதான். உன்னோட கப். வீட்டுக்கு வர வேகத்துல கப்பு கூட வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். கார்த்திக் என்ன பார்த்து யாருக்கும் தெரியாம இந்த கப்பை கொடுத்து உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. போதும் தானா? கப்பை சாப்பிட்ற மாதிரியே பார்த்துக்கிட்டு இருக்க. எப்படி இருந்தாலும் அந்த கப்பு பெட்டிக்குள்ள தூங்க தானே போகுது. கவலைப்படாத தனா. ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் நீ வாங்கின எல்லா கப்பையுமே இந்த வீட்ல ஷோகேஸ்ல வச்சு அழகு பார்க்கலாம்.
அதுக்கான டைம் கண்டிப்பா வரும். நீ உன்னோட ட்ரீமை யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்காத. உனக்கு சப்போர்ட் பண்ண நாங்க எல்லாருமே இருக்கோம். அதை விட மிகப்பெரிய பலமா உங்க அம்மா உனக்கு துணையா இருக்காங்க. ஆமா மாயா, அம்மா வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. மேட்ச் விளையாடுறப்போ அவங்க எனக்காக என்கரேஜ் பண்ணாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கனவு மாதிரியே இருந்துச்சு. தனா, இன்னும் கொஞ்ச நாள்ல உங்க அப்பாவும் நீ விளையாடும் போது உன்னை என்கரேஜ் பண்ணுவாரு. ஓகேவா? ஆமா, கார்த்திக் மாஸ்டருக்கு நீ தேங்க்ஸ் சொன்னியா? எங்க மாயா அதுக்கெல்லாம் நேரம் இருந்துச்சு. மேட்ச் விளையாடி முடிச்ச உடனே கிளம்பிட்டேன். தனா, நாளைக்கு முதல் வேலையா நீ அவருக்கு தேங்க்ஸ் சொல்லு. எங்க எல்லாரையும் விட அவர் எடுத்த ரிஸ்க் தான் ரொம்ப பெருசு. ஆமா, நைட்டு சுவரேறி குதிச்சு வீட்டுக்குள்ள வந்து அவர் அந்த மாதிரி பேசலைன்னா நீ கடைசி வரைக்கும் விளையாட போயிருக்கவே மாட்டேன். ஆமா, அவர் எனக்காக ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுத்திருக்காரு. இதுக்கெல்லாம் அவருக்கு நான் என்ன கைமாறு பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. அவரு உன்கிட்ட எதிர்பார்க்கறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். அவர் மிஸ் பண்ண கோல்ட் மெடலை நீ வாங்கணும். அவரோட கனவை நீ அச்சீவ் பண்ணணும். அது நடந்தா போதும். கண்டிப்பா தானா கோல்டு மெடல் வாங்குவான். எனக்கு காலையில நடந்த பிரச்சனை தான் மண்ணுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த விஷயத்தை வச்சு வீட்டுல எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துச்சு. சாரோட அப்பா அந்த மாதிரி வந்து பேசாம இருந்திருந்தா மாமாவோட கல்யாணமே நின்னு போயிருக்கும். நான் கூட நிக்கணும்னு தான் நினைச்சேன். என்ன என்ன சொல்ற மாமா? அவன் ஏதோ சும்மா ஒளறிட்டு இருக்கான். மொத்த குடும்பமே இந்த கல்யாணத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நானும் அதுக்காக தான் வெயிட் பண்றேன். இந்த கல்யாணம் நல்லபடியா முடியணும். ஆனா எனக்கு அதுல நம்பிக்கை இல்ல. என்ன மாயா, மாமா மாத்தி மாத்தி பேசுறாரு? அவன் ஏதோ சும்மா பேசிட்டு இருக்கான். உங்க அப்பா சொன்னா அவன் வாயை முடிக்கிட்டு தாலிய கட்டி தானே ஆகணும். எதுக்கு முறைக்கிற? நான் உண்மையை தானே சொன்னேன். நானும் உங்ககிட்ட உண்மைதானே சொன்னேன். ஆனா அது உனக்கு புரியல. சரிதானா, நான் போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். கொஞ்சம் டயர்டா இருக்கு. பாய். சரிதானா, நானும் கிளம்புறேன். தேங்க்ஸ் மாஸ்டர். யார பாத்திரவே கூடாதுன்னு நினைச்சனோ அவனையும் பாக்குற மாதிரி ஆயிடுச்சு. அந்த ஓலை குடிசையில சீனு வந்ததுக்கு அப்புறம் அவன் என்ன பார்த்த பார்வை இருந்துச்சு. ஒரு நிமிஷம் எனக்கே ஷாக் ஆயிடுச்சு.
யாராவது பார்த்திருந்தா என்ன ஆயிருந்திருக்கும்? என்ன நம்மளை பத்தி தான் புலம்பிட்டு இருக்கிற மாதிரி தெரியுதே. கடவுளே, இதுக்கப்புறம் இந்த மாதிரி எந்த சூழ்நிலையும் நடந்துடக்கூடாது. தப்பு. என்னங்க? சொல்லு ஜானகி. இன்னைக்கு நடந்த சடங்குல மாயாவுக்காக மணி என்ன இவ்ளோ விஷயம் செய்வாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. மாயாவை விட்டு கொடுக்காம அவ இந்த வீட்டோட பொண்ணுன்னு நீங்க சொல்லும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி அவளுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையையும் மதிப்பையும் நீங்க வாங்கி கொடுத்துட்டீங்க. அதுக்காக நான் எப்படி நன்றி சொல்றதுனே எனக்கு தெரியலங்க. தெரியல. ஜானகி, மாயா உன்னோட தங்கச்சி பொண்ணு. இந்த வீட்டோட பழக்க வழக்கங்கள் அவளுக்கு ஒத்து வரலனா கூட அவளுக்கு நாம செய்ய வேண்டிய சடங்குகளை சரியா செய்யணும். மாயா இந்த வீட்டோட பொண்ணுதான். அதை யாராலையும் மாத்த முடியாது. ஆனா அத மாயா என்னைக்கு மனசார உணர்றாளோ அன்னைக்குதான் அவ முழுமையா இந்த வீட்டோட பொண்ணா வாழ முடியும். நான் என்னைக்கும் உன் மனசு சங்கடப்படுற மாதிரி நடந்துக்க மாட்டேன். ஆனா மாயா அப்படி செய்யாம இருப்பாளான்னு தெரியல. இல்லங்க, இன்னைக்கு நடந்த விஷயத்த பார்த்து மாயாவுக்கு இந்த குடும்பத்து மேல ஒரு மதிப்பும் மரியாதையும் வந்திருக்கும். அவ கண்டிப்பா இந்த குடும்பத்தோட கலாச்சாரம் பண்பாட பத்தி புரிஞ்சுப்பான்னு நான் நம்புறேன். ஜானகி, அவசரப்பட்டு முழுசா மாயாவை நம்பிடாத. நம்ம வீட்டு பிள்ளைங்க மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. சீனுவும் தனாவும் இந்த ஊரை பத்தியும் நம்ம குடும்பத்தை பத்தியும் நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க. நம்ம பேச்ச மதிச்சு நாம சொல்றத செய்யறாங்க. ஆனா மாயா அப்படி கிடையாது. நீங்க சொல்றது எனக்கு புரியுதுங்க. மாயா தனக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யறா. அவ சின்ன பொண்ணுங்க. அவ வளர்ந்த விதமும் அந்த மாதிரி. நாளாக நாளாக இந்த வீட்டை பத்தியும் இங்க இருக்கிறவங்கள பத்தியும் புரிஞ்சுப்பா. அவ புரிஞ்சுக்கிட்டாதான் நல்லது ஜானகி. உன்னை கஷ்டப்படுத்தணும்னு நான் சொல்லல. சீனு தனா ரெண்டு பேரையும் என்னால முழுமையா நம்ப முடியும். ஆனா மாயா மேல எனக்கு அந்த நம்பிக்கை கிடையாது.
நீங்க எந்த மாயா மேல நம்பிக்கை இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அவ கரெக்டா தான் இருந்திருக்கா. நம்ம பொண்ணுதாங்க. சீனு தனா 2 பேரும் நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டாங்க. ஆனா மாயா அப்படி கிடையாது. ஆனா தனா தாங்க கோட்டை தாண்டி இருக்கா. ஆம் ஜானகி, ஆ, ரொம்ப யோசிக்காத. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், நடக்கிற எதுவும் நம்ம கையில கிடையாது. அதை தடுக்கிற சக்தியும் நம்ம கிட்ட கிடையாது. தனா, தனா, என்ன ஏதோ டீப் திங்கிங்ல இருக்க போல. நான் விளையாடினது, கப்பு வாங்கினது கனவா நனவான்னு ஆச்சரியமா இருக்கு. கனவுதான், நனவான கனவு. நான் உனக்கு தான் நன்றி சொல்லுவேன். நீ நன்றி சொல்ல வேண்டியது எனக்கு இல்ல, பெரியம்மாவுக்கு. உண்மைதான் மாயா. அம்மா எனக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என்ன எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருந்து காப்பாத்திருக்காங்கன்னு நினைக்கிறப்போ எனக்கு தனா, அம்மா, அம்மா, தனா, ரொம்ப தேங்க்ஸ்மா. இதுக்கு காரணமே நீங்க தான். உங்க சப்போர்ட் இல்லாம நான் இப்படி ஜெயிச்சு கப்பு வாங்கியிருக்க முடியுமா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்பதான் ஏதோ ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங். இதுக்கு மொத்த காரணமும் நீதாம்மா. தனா, இது எதுக்கும் நான் காரணம் இல்லடா, நீதான். உன்னோட உழைப்பு தான் இந்த வெற்றியை உனக்கு கொடுத்திருக்கு. இத பாரு, நீ எப்பவுமே உன்னோட கனவை கைவிட்டுறாத. அதை நோக்கிதான் உன் பயணம் இருக்கணும். அதை நிறைவேற்றிக்க நீ போராடணும். எதுக்காகவும் பயந்து நீ அந்த போராட்டத்தை நிறுத்திடக் கூடாது. இதுல நானோ இல்ல மாயாவோ சீனுவோ உரிமை கொண்டாட முடியாது. கனவு கண்டது நீ, களத்துல நின்னது நீ, ஜெயிச்சதும் நீ. இந்தா, இதுதான் உன்னோட வெற்றி. இந்த மாதிரி நீ நிறைய கப்பு வாங்கணும். அம்மா, உங்களுக்கு கூட கனவு இருந்திருக்கும்ல? எதுக்கு கேக்குற? நீங்க பரதநாட்டியம் நல்லா ஆடுவீங்கல்ல? கல்யாணத்துக்கு அப்புறம் ஏன் அதை அப்படியே விட்டுட்டீங்க?
நினைக்கும் போது எனக்கே வேதனையா இருக்கிறப்போ பாதிக்கப்பட்ட உங்களை என்னால புரிஞ்சுக்க முடியுதுமா. ஏமா அப்பா இப்படி இருக்காரு? நீ உன் அப்பாவை பத்தி புரிஞ்சுக்காம இப்படி தப்பா பேசாத. நான் பரதத்தை நிறுத்தினதுக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அப்புறம் எதுக்காக நிறுத்தினீங்க? அவரோட கட்டுப்பாட்டுக்கும் கோபத்துக்கும் பயந்து தானே நீங்க அதை விட்டீங்க. அப்படின்னு உனக்கு யார் சொன்னது? ஆ? இத பாரு, உங்க அப்பா எனக்கு எந்த கட்டுப்பாடும் விதிச்சதில்ல. அப்படி அவர் ஒரு விஷயத்துல கட்டுப்பாடு விதிச்சாருன்னா அதுக்கு பின்னாடி 1000 காரணம் இருக்கும். அவர் என்ன பயமுறுத்தவும் இல்ல, நான் பயந்து ஒதுங்கி போகவும் இல்ல. இத பாரு தனா, எனக்கும் அவருக்குமான அந்யோன்யத்தை உன்னால புரிஞ்சுக்க முடியாது. சரிம்மா, உங்க விஷயத்தை விடுங்க. இப்போ என் விஷயத்தை எடுத்துக்கோங்க. என்ன மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது விளையாடி ஜெயிச்சிருந்தா அவங்களோட அப்பா அதை செலிப்ரேட் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி மோட்டிவேட் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருப்பாங்க.